தடைகள் வருகின்றது, மனுஷனாலே வருகின்றது. சில காரியங்கள் துஷ்டர்னாலே வரும், சத்ருவினாலே தடைகள் வரும். ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார் பவுலின் பிரயாணத்திலே. ஏன் தடை பண்ணுகிறார் என்றால், அவருக்கு சித்தமான இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5-6 வசனங்கள், 6-7 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பத்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பாருங்க, நமக்கு தடைகள் வருகின்றது, மனுஷனாலே வருகின்றது. சில காரியங்கள் துஷ்டர்னாலே வரும், சத்ருவினாலே தடைகள் வரும். ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார் பவுலின் பிரயாணத்திலே. ஏன் தடை பண்ணுகிறார் என்றால், அவருக்கு சித்தமான இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. சில நேரங்களிலே சில தடைகள் கர்த்தராலே வைக்கப்படும். பிலேயாம் போக வேண்டும் என்று நினைக்கின்றான், ஆனால் போக ஒட்டாதபடிக்கு அங்கே தடை பண்ண கழுதைகளை வைத்து அங்கே தடை பண்ணுகின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சில இடங்களுக்கு போக வேண்டிய தருணம் வந்திருக்கும், ஆனால் போக முடியாம போயிருக்கும். அதனால் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் he is keeping the best for you. அதனால the rest don't worry about it, you just take rest. அப்படி இன்னைக்கு நாம சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரு வேலை ஸ்தலத்திலே ஒருவருக்கு செலக்ட் பண்ணப்பட்டு அவர் வெளியூர் செல்லும்படியாக ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. விசா வந்துருச்சு, பாஸ்போர்ட் வந்துருச்சு. அதே போல போகும்போது இவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு, ஐயோ 7 நாள் போக வேண்டிய ஒரு நல்ல ட்ரிப்பை நான் மிஸ் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்தார். சரி பரவாயில்ல அப்படின்னு சரி அவர் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் சுகம் பெற்ற பிறகு. அதற்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று இன்னொரு அழைப்பு வருகிறது. இது 70 நாளுக்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. 70 நாள் யாராவது போக முடியுமான்னும் போது மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணுறாங்க, போன வாட்டியே இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிட்டாரு, இந்த வாட்டி அவரை அனுப்பலான்னு சொல்லி. பாருங்க, 7 நாள் போயிட்டு வர வேண்டிய இடத்துல 70 நாள் போயிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சில காரியங்கள் நமக்கு நடக்காம இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணி போட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். He is giving you the best. இந்த உணர்வோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, you always keep the best for us, Lord. ஆண்டவரே, அதனால நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தடை பண்ணப்பட்ட காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்த ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.